ஹலோ என் அன்பு சில்லங்களே, எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க டிஜிட்டல் பாட்டி வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான அதே சமயம் ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெரிஞ்சுக்க போறோம். சிங்கத்தோல் போர்த்திய கழுதை அப்படிங்கிற ஒரு அருமையான கதை விளக்கத்தை பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். கண்ண மூடிக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய இருட்டான அடர்ந்த காடு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப மர்மமா இருக்குல்ல? அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சின்னஞ்சுரு கழுதை பாவம் வழி மாறி இந்த இருட்டு காட்டுக்குள்ள தனியா வந்து மாட்டிக்கிச்சு. யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்ளோ பயமா இருந்திருக்கும். அப்படி பயந்துட்டே அந்த கழுத மெதுவா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடுதுங்க. ஒரு மான் வேகமா ஓடி வந்துச்சு. கழுத உடனே, ஏ மானே, ஏன் எல்லாரும் இப்படி வேகமா ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த மான் பயத்துல நடுங்கிக்கிட்டே, ஐயோ, இந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான சிங்கம் வந்திருக்கு, அத பார்த்துதான் நாங்க உயிரை கையில புடிச்சிட்டு தப்பிச்சு ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. சிங்கத்தை பத்தி கேட்டதும் நமக்கு பயமா இருக்கும். ஆனா நம்ம கழுதைக்கு ஒரு ஆர்வம். அப்படி என்னதான் நடக்குதுன்னு உள்ள போய் பாப்போமேன்னு ரொம்ப தூரம் நடந்து அதுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ அங்க ஒரு சில்லுன்னு ஒரு அழகான நீரோடை. தண்ணி குடிக்கலான்னு போன அந்த கழுதை ஒரு விஷயத்த கவனிச்சுது. அங்க சில வேட்டைக்காரர்கள் அவங்க வேட்டையாடிய மான், புலி, அப்புறம் சிங்கத்தோட தோல்களை பாறைகள் மேல காய வச்சிருந்தாங்க. அந்த சிங்கத்தோட தோலை பார்த்ததும் நம்ம கழுதைக்கு மூளையில ஒரு பல்ப் எரிஞ்சுச்சு. ஒரு செம குறும்புத்தனமான ஐடியா. இந்த சிங்கத்தோலை நாமளே போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு நினைச்சு உடனே அந்த பெரிய பயங்கரமான சிங்கத்தோட தோலை எடுத்து அப்படியே தன் உடம்பு மேல போர்த்துக்குச்சு. இப்ப பார்க்க அந்த கழுதை அச்சு அசலா ஒரு சிங்கம் மாதிரியே கம்பீரமா இருந்துச்சு. இப்போ ஒரு நிமிஷம் சொல்லுங்க என் செல்லங்களா, இந்த சிங்க கழுதைய பார்த்ததும் காட்டுல இருக்கிற மத்த விலங்குகள் எல்லாம் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. பயந்து ஓடுமா இல்ல கண்டுபிடிச்சிடுமா? என்ன நடக்கும்? உங்க பதில நல்லா யோசிச்சு வைங்க. ஆமா, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். இந்த கழுதை நடந்து வரத பார்த்து மத்த மிருகங்கள் எல்லாம் ஐயோயோ நெஜ சிங்கம் வருதுடா சாமின்னு நினைச்சு பயந்து நடுங்கி மரியாதையா வழிவிட்டு ஓடிச்சுங்க. அத பார்த்த கழுதுக்கு கர்வம் அப்படியே தலைக்கேறிடுச்சு. ஆஹா, நாம தான் இனிமே இந்த காட்டுக்கே ராஜா, நம்மள பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு நடந்துச்சு. அப்படியே கெத்தா கொஞ்ச தூரம் போகும்போது அங்க ஒரு நரி வந்துச்சு. நரிய பார்த்ததும் நம்ம கழுதைக்கு இன்னும் குறும்பு அதிகமாயிடுச்சு. நரிய நல்லா பயமுறுத்தலான்னு அத பக்கத்துல போனதும் பாவம் அந்த நரி பயத்துல நடுங்கிக்கிட்டே, சிங்கராஜா, நான் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன், இனி நான் இந்த காட்டிற்கே வரமாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு ரொம்ப பாவமா கெஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் ஒரு ட்விஸ்ட். இந்த கழுதை நிறைய பயமுறுத்த நிஜ சிங்கம் மாதிரியே கர்ன்னு கம்பீரமா கர்ச்சிக்குமா? என்ன நடக்கும்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். சிங்கம் மாதிரி சத்தம் போட உண்மையாலுமே முடியுமா கழுதையால? சிங்கம் மாதிரி பயங்கரமா கர்ஜிக்கணும்னு நினைச்சு நம்ம கழுத வாய பொளந்து சத்தம் போட்டுச்சு. ஆனா அது வாயிலிருந்து என்ன சத்தம் வந்துச்சு தெரியுமா? ஞேம் ஞேம் அப்படின்னு கழுத கத்துற சத்தம் தான் வந்துச்சு. நினைச்சு பாருங்க, சிங்கம் மாதிரி கெத்தா வேஷம் போட்டுக்கிட்டு ஞேங் ஞேம்னு கத்துனா எப்படி இருக்கும்? நல்ல சிரிப்பா இருக்குல்ல? அந்த ஞேங்க சத்தத்தை கேட்ட உடனே நரிக்கு விஷயம் பளிச்சுன்னு புரிஞ்சு போச்சு. ஆடடா, இது சிங்கம் இல்ல, ஒரு சாதாரண கழுதை அப்படின்னு அதோட உண்மையான அடையாளத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடுச்சு. உடனே நரியோட பயமெல்லாம் காணாம போச்சு. கழுதை எவ்வளவுதான் கோபமா இங்கிருந்து போயிடு அப்படின்னு சீறினாலும் நரி அதை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. நரி அந்த கழுதைய பார்த்து ரொம்ப கண்டிப்பான குரல்ல சொல்லுச்சு. முட்டாள் கழுதையே, நீ என்னதான் சிங்கம் மாதிரி வெளிய வேஷம் போட்டாலும் உன்னோட உண்மையான குணத்தையும் உன்னோட சத்தத்தையும் உன்னால மாத்தவே முடியாது. இத கேட்டதும் நம்ம கழுதைக்கு ரொம்ப அவமானமா போச்சு. வெக்கட்ல தலை குனிஞ்சு அந்த போலி சிங்க தோலை கழட்டி போட்டுட்டு ரொம்ப அமைதியா அங்கேருந்து கிளம்பிடுச்சு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா செல்லங்களா? இதுதான் உங்க டிஜிட்டல் பாட்டியின் வாழ்க்கை பாடம். நாமகாவே இருக்கும்போதுதான் நமக்கு எப்பவும் உண்மையான மதிப்பு கிடைக்கும். மத்தவங்க மாதிரி வேஷம் போட்டாலோ இல்ல நடிக்க நினைச்சாலோ கடைசியில கழுதைக்கு நடந்த மாதிரி அவமானம்தான் மிஞ்சும். அதனால எப்போதுமே உங்களுடைய உண்மையான ஸ்வபாவத்தோட நீங்களாவே இருங்க. அதுதான் எப்பவுமே ரொம்ப ரொம்ப அழகு. என்ன குட்டீஸ், இந்த கதை விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எப்பவும் உண்மையா உங்களுடைய நிஜமான குணத்தோட இருப்பீங்கன்னு உங்க பாட்டிக்கு தெரியும். உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த சிறப்பான தனித்திறமை என்னன்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த அருமையான கதைய உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. மறக்காம ஷேர் செய்து நம்ம டிஜிட்டல் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.